வணக்கம் நண்பர்களே. எக்கனாமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நமக்கு யூனிட் 5 இதில் ஃபிஸ்கல் பாலிசி. இந்த ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னம்னா அரசினுடைய நிதி கொள்கை. இந்த நிதி கொள்கை அரசுக்கு பார்த்தோம்னா சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, வருவாய் வரக்கூடிய வழிகள். அப்புறம் பார்த்தோம்னா ரெவன்யூவை எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க மத்திய அரசு மாநில அரசு, இந்தியா ஒரு கூட்டாட்சி. அப்புறம் இதுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றக்கூடிய ஒரு ஃபினான்ஸ் கமிஷன். இதில் வருவாய் அப்படிங்கிறத நம்ம டேக்ஸு நான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரித்து, அதில் பார்த்தோம்னா டேக்ஸை நேரடி வரி, மறைமுக வரி, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிப்போம். இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட். ஸோ ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அதில் மொத்தமாகவே ஒரு 140 கேள்விக்கு மேலே கேட்டிருக்கிறாங்க. நான் அதில் சேம் கொஸ்டின்லாம் எடுத்துகிட்டு அழகாக ஒரு ஆர்டர் பண்ணி மொத்தமாக ஒரு 115 கொஸ்டின் இருக்குது எக்கனாமியில் ஃபிஸ்கல் பாலிசி மட்டும். இது பார்த்தோம்னா ஒரு சீரீஸ். ஆக்சுவலாக நான் வீடியோ அங்கங்கே ரேண்டமாக ஒன்று போடுவேன். எனக்கு கிடைக்கிற நேரத்தில் கிடைக்காத போடுறேன். நீங்களும் நிறைய பார்க்குறீங்க. ஆர்கனைஸ்டாக கரெக்டாக தொடர்ச்சியாக இருக்காது. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 5லேருந்து 6 வீடியோ தொடர்ச்சியாக இருக்கும் இந்த ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ முக்கியமான ஒன்று. அடுத்த ஆகஸ்ட் 5 நமக்கு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட் வரப்போகுது. ஏற்கனவே நம்ம இடைக்கால பட்ஜெட் தான் கொடுத்துருந்தோம், எலெக்ஷன் இயர் அப்படிங்கிறதுனால. ஸோ ஆகஸ்ட் 5 பட்ஜெட் வரும். அப்போ பட்ஜெட்டில் புது அரசுடைய திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அறிவிக்கப்படும். அதை நம்ம படிப்போம். ஏன்னா அக்டோபரில் இருக்கக்கூடிய குரூப் 2க்கும் அதுக்கப்புறம் டிசம்பரில் இருக்கக்கூடிய குரூப் 4க்கும் அது நமக்கு முக்கியமான ஒன்றா இருக்கும். இப்போ இதில் கான்செப்ட் எக்கனாமியில் நமக்கு ஒரு பட்ஜெட்டில் இந்த திட்டம் சொல்லியிருக்காங்க, இத்தனை கோடி ஒதுக்கியிருக்காங்க, இங்கே தொடங்கி வைக்கப்பட்டதுன்னா நம்ம ஈஸியாக படிச்சுவிடுவோம். அது ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி. பேர், ஊர், வருஷம், தேதி, இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி. பாலிட்டிலையுமே நமக்கு ஆர்டிகல் நம்பரு, அமெண்ட்மெண்ட் நம்பரு, இல்லை ஒரு முக்கியமான இயர் அதில் இருக்கிறது, அதில் எந்த பிரசிடென்ட் காலத்தில் நடந்தது, எந்த பிரைம் மினிஸ்டரு அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லிடலாம். அதெல்லாம் கொஞ்சம் படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரை ஏரியா, ட்ரை சப்ஜெக்ட். படிக்க நமக்கு போர் அடிக்க தான் செய்யும். அதுவும் குறிப்பாக +1 புக்கில் படிக்கக்கூடியது கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. +2 புக்கில் சுத்தமாக இது கேள்வி வரும்பா, முக்கியமானு சொன்னால் கூட அதை நம்மளால் படித்து புரிஞ்சுக்க முடியாது. வாத்தியாரே இல்லாமல் நம்மளாக படித்து சில சப்ஜெக்டை புரிஞ்சுக்க முடியும். ஐஎன்எம்க்கோ இல்லை யூனிட் 6 தமிழ்நாடு வரலாறு படிக்கிறதுக்கோ இல்லை பாலிட்டிக்கு கூட வாசிச்சா புரியும். ஆனால் இந்த எக்கனாமி நம்மளா வாசிச்சா அந்த வார்த்தைகள் நமக்கு புரியாது. அப்போ இதுக்கு நமக்கு யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்து படித்தோம்னா ஈஸியாக சீக்கிரமாக படிச்சிடலாம். +2 புக்கில் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ், நிதி பொருளியல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்குது. அது பார்த்தோம்னா பொது நிதி அப்படிம்பாங்க, பப்ளிக் ஃபினான்ஸ். அதாவது ஒரு அரசு இருக்குது அப்படின்னம்னா அரசு மக்களுக்காக செலவு பண்ணணும். அந்த செலவு பண்ணோம்னா அரசுக்கு வருவாயும் வரணும். அப்போ அரசு இதை பட்ஜெட் மூலமாக செயல்படுத்துது. யார்கிட்ட பணம் இருக்கோ அங்கே தான் அதிகாரம் இருக்கும். ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பணம் தேவை. கண்ணதாசன் பாடுகோள் இருக்கும், பறவை கண்டான் விமானம் படைத்தான், எதனை கண்டான் பணம் தானே படைத்தான் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் சைக்கிள் உட்காந்து பாடிட்டே போவார். இப்போ பணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த பணம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கும். பணமும் அதிகாரமும் ஒன்றா இருந்தால் அதுதான் அரசாங்கம். தமிழ்நாடு அரசுன்னு எடுத்தோம்னா இடைக்கால பட்ஜெட்டு 4,67,000 கோடிக்கு போட்டாங்க. இப்போ ஆட்சி அமைஞ்சாலும் இப்போ இருக்கக்கூடிய கட்சியுமே நம்ம ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா எப்படி பார்த்தாலும் வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் கோடி அளவுக்கு பட்ஜெட் போடுவாங்க. இப்போ இடைக்காலம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. ஆகஸ்ட் மாதம் தான் பட்ஜெட் வரப்போகுதுன்னா சொச்ச காலத்துக்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பட்ஜெட் வரும். அடுத்த வருஷம் ஃபுல் பட்ஜெட் போடும்போது ஒரு 5 லட்சம் கோடிக்கு நம்ம பட்ஜெட் எதிர்பார்க்கலாம். 5 லட்சம் கோடி யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பணம். அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 75-80 கண்டெய்னர் நிறையா 500 ரூபா நோட்டு கட்டுகளை ஏற்றி வச்சா அதை நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதாவது நம்முடைய மனித கண்களால் அந்த பணத்தை மொத்தமாக பார்க்க முடியாது. அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அந்த 5 லட்சம் கோடி அப்படிங்கிறது. இதை செலவு பண்ணக்கூடியதான் அரசு மக்களுக்காக. அப்போ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது இதுக்கு அரசுக்கு வருவாய் வரக்கூடியது. இதெல்லாம் பற்றி படிக்கிறதா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிதி கொள்கை, ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது. இந்த ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா இப்போ இதுக்குள்ள கான்செப்ட் இருக்கு. எக்கனாமியில் இருக்கக்கூடிய கான்செப்ட் ஒன்று ஃபிஸ்கல் பாலிசி, இன்னொன்று மானிட்டரி பாலிசி, பணக்கொள்கை. இந்த பணக்கொள்கையை பார்த்துக்கிறது ரிசர்வ் பேங்க். அது பேங்கிங் ஃபுல்லாக அதுக்குள்ளே வரக்கூடியது. வங்கி சம்மந்தப்பட்டதெல்லாம் ரிசர்வ் பேங்க் பார்த்துக்குவாங்க. மானிட்டரி பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா அரசாங்கம் பார்த்துக்கும். அரசாங்கம் ஃபிஸ்கல் பாலிசியை பார்த்துக்கிறதுனால தான் அந்த அரசாங்கத்தில் யார் போய் உட்காருறது அப்படிங்கிற ஒரு டிமாண்ட். அந்த காலத்தில் ராஜாக்கள் இருந்தாங்கன்னா ராஜா கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்கும். இன்னைக்கு அந்த ராஜாவுக்கு நிகரான அதிகாரம் இந்தியாவில் யார்கிட்ட உச்சபட்ச அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேபினட், பிரதமரை தலைமையாக கொண்ட கேபினட். ஸோ த பிரைம் மினிஸ்டர் 15லேருந்து ஒரு 20 பேர் இருக்கக்கூடிய அந்த கேபினட் அப்படிங்கிறது. அதே மாதிரி மாநிலத்துக்கு முதலமைச்சரும் அவருடைய அமைச்சரவை குழுவும்.
இவங்கள்ட்ட தான் இன்னைக்கு அதிகாரம் இருக்கு. அப்ப அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் அந்த பணத்தை செலவு பண்ண முடியும். ஒரு அமைச்சர் அப்படின்னம்னா அந்த அமைச்சருக்கு ஒவ்வொரு துறையை பொறுத்த வரைக்கும் அவருடைய துறையோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி 10,000 கோடி, 20,000 கோடி, 50,000 கோடி, கல்வித்துறையெல்லாம் ஒரு அமைச்சராக இருக்கார் அப்படின்னம்னா 40,000 கோடி செலவு பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு. அப்போ அமைச்சர்கள் அந்த பணத்தை நமக்காக ஒரு வருஷம் செலவு பண்றாங்க. அந்த பணம் எப்படி உள்ள வருது, அந்த பணத்தை வந்து பட்ஜெட் எப்படி போடுறாங்க, எல்லாம் பத்தி படிக்கிறதா நமக்கு பிஸ்கல் பாலிசி. பிஸ்கல் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும் பொழுது முதல்ல தொடக்கத்தில் அரசுகள்லாம் வந்து பார்த்தோம்னா காவல் அரசுகள் இருந்திருக்கு. மக்களை பாதுகாக்கிறது மட்டும்தான் அரசனுடைய வேலையா இருந்திருக்கு. அப்புறம் நவீன அரசுகள் வரும்பொழுது மக்களுக்கு நிறைய செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடையில இந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கும் பொழுது அமெரிக்காவுடைய பெருமந்தம் 1929 அமெரிக்கால பெருமந்தம் வந்திருக்கு. அதாவது அங்க இருக்கவங்களுக்கு வேலை இல்லை, ஏற்கனவே உற்பத்தி பண்ண பொருளை வந்து வாங்க ஆள் இல்லை, இதை வந்து டிப்ரெஷன் அப்படிங்கிறாங்க. அதே டைம்ல ஜோசப் ஸ்டாலின், லெனினுக்கு அப்புறம் ரஷ்ய அதிபர் ஆனவர் 1928 சோவியத் ரஷ்யாவில் வந்து பார்த்தோம்னா ஒரு 7 ஆண்டு திட்டம், அதாவது நம்ம அவங்கள பார்த்தா 5 ஆண்டு திட்டம் எடுத்திருக்கிறோம். அப்போ திட்டமிடுதல் அப்படிங்கிறது எடுத்துக்கிறாங்க. சோவியத் ரஷ்யா வந்து பார்த்தோம்னா வளர்ச்சி நல்லா இருக்குது. இப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்தோம்னா அப்போ நம்ம ஏதாவது பண்ணணும் மக்களுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அரசு மக்களோட விஷயத்துல தலையிடாது. அப்போ அந்த தலையிடாம இருக்கிறதுக்கு பேரு லேசி ஃபேர், தலையிடா கொள்கை அப்படிங்கிறாங்க. ஆடம் ஸ்மித்து, பொருளாதாரத்தின் தந்தை, அவர் வந்து பார்த்தோம்னா வெல்த் ஆஃப் நேஷன், நாடுகளின் செல்வம் அப்படின்னு 1776 1776 புக் எழுதுறாரு. அவர் இந்த தலையிடா கொள்கை, அதாவது ஒரு பொருளை யாரு வேணாலும் உற்பத்தி பண்ணலாம், யாரு வேணாலும் காசு இருக்கவங்க வாங்கலாம், அது அரசாங்கம் கண்டுக்க கூடாது. இதே மாதிரி தான் பிரிட்டிஷ் நம்மள்கிட்ட ரூல் பண்ணும்போது நம்மளை கண்டுக்கவே இல்லாம ஒரிசால பஞ்சம் வந்து சாகுறாங்க, 15 லட்சம் பேர் செத்து போறாங்க, அவன் கண்டுக்கல. அதுக்கப்புறம் தாதுவோட பஞ்சம், மெட்ராஸ்ல பஞ்சம் 20 லட்சம் பேர் செத்து போறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அரசு எதுலையுமே தலையிடாது. நாங்க என்னப்பா பண்ண முடியும், பஞ்சம் வந்துருச்சு, மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. அப்ப உலகத்துல எக்கனாமின்னு ஒண்ணு ஃபேமஸ் ஆகிறதுக்கான காரணம் அந்த உலக பெருமந்தம் அப்படின்ட்டு. அதுதான் ஜேஎம் கீன்ஸை கொடுக்குது, மில்டன் ஃப்ரைட்மேனை கொடுக்குது, சைமன் குஸ்னட்டை கொடுக்குது. இந்த மாதிரியான ஆட்கள் அங்க உருவாகிறாங்க. இந்தியாவுக்கு எக்கனாமி அப்படின்னு ஒண்ணு முக்கியத்துவம் வருதுன்னா அதுக்கு காரணம் இந்தியாவோட வறுமை. அதுவும் குறிப்பா எக்கனாமியில ரொம்ப முக்கியமான பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி, கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. அவரு பார்க்கும்போது வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா 1901 ஒரு புக் எழுதுறாரு. அவருக்கு ஆக்சுவலா அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு மேக்ஸ் ப்ரொஃபசர், மேக்ஸ் வாத்தி. அவருக்கு எக்கனாமியில் இன்ட்ரெஸ்ட் வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவரு 1866 ஒரிசா பஞ்சம் 15 லட்சம் பேர் செத்து போறாங்க. அதை பார்த்து என்னடா நம்ம மக்கள் இப்படி சாகுறாங்களே, எதனால? இப்போ முதல்ல ஒரு நாட்டு வருமானம் என்ன, தலா வருமானம் என்ன, அந்த ஒரிசா பஞ்சம் 1866 15 லட்சம் பேர் செத்து போறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 1867 68 தான் ஒரு முதல்ல பெர் கேபிட்டா இன்கம் 20 ரூபான்னு கண்டுபிடிக்கிறார். அப்போ ஒரு தொடக்கம்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஆர்சி தத்து எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா எழுதுறாரு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த கீன்ஸ் கிட்ட படிச்சுட்டு வந்த VKRV ராவ் அப்படிங்கிறவர் அறிவியல் முறைப்படி 1931 ஆண்டு நமக்கு தேசிய வருமானம் கண்டுபிடிக்கிறது, இப்படி எக்கனாமிக்கு தொடக்க புள்ளி போடுறாங்க. அப்புறம் நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்திய புள்ளியியலின் தந்தை PC மகளநோபிஸுடைய காலகட்டம், தேசிய வருமான கணக்கீடு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்ப இந்தியா ஏன் பின்னாடி இருக்கு, நம்ம ஏன் வறுமையில் இருக்கோம், இந்தியா எப்படி முன்னேற்றது அப்படிங்கிறதுல இருந்து இந்தியன் எக்கனாமி வந்து ஆரம்பிக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் TNPSC ஆஸ்பிரண்ட்டுக்கு எக்கனாமில இருந்து ஒரு 5-10 கேள்வி கேட்கறாங்களே, அதனால நம்ம எக்கனாமி வந்து நம்முடைய வாழ்க்கையில் எக்கனாமி வந்து ஆரம்பிக்குது. ஸோ அப்ப இவங்க நம்ம வந்து நோபல் பரிசு வாங்க போறது இல்லை. நமக்கு தேவை அவங்க கேட்கிற கேள்வியில 4 ஆன்சர்ல ஒன்று கரெக்டா இருக்கும் அப்படின்னா அதை அடிக்கணும், அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ இப்போ இந்த இதுல சைமன் குஸ்னட் அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா 1934 இந்த அமெரிக்க பெருமந்தத்தில் இருக்கும்போது எப்படி ஒரு நாட்டுடைய உற்பத்தியை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் GDP அப்படிங்கிறத உருவாக்குறாரு 1934. எக்கனாமிக்கு 1968 நோபல் பரிசை இன்ஸ்டியூட் பண்ணி முதல் நோபல் 69 கொடுத்ததுக்கு அப்புறம் 1971 சைமன் குஸ்னட்டுக்கு நோபல் பரிசு தர்றாங்க. அதே மாதிரி அந்த டைம்ல அமெரிக்காவை வந்து பொருளாதார மந்தத்திலும் தூக்கி நிறுத்தினவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜான் மேனார்டு கீன்ஸ், JM கீன்ஸ். அவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்கர் எக்கனாமி, நவீன பொருளாதாரத்துடைய தந்தை. அப்போ ஒரு அரசாங்கம் ஏதாவது இன்வால்வ் ஆகி எல்லாத்துக்கும் வேலை கொடுத்து அப்பதான் நம்மளால வந்து எக்கனாமியை மேலே கொண்டு வர முடியும், அரசாங்கம் இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறார். அவர் எழுதிய புத்தகம் ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட், மணி.
EIM அப்படின்னு ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு, எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் மணி, வேலை வாய்ப்பு வட்டி பணம் அப்படின்னு புக் எழுதியிருக்காரு. 1936 வெளிவந்த புக் அது. இந்த ஜேஎம் கீன்ஸ் தான் இன்னைக்கு அமெரிக்கா வந்து உலகத்துல வல்லரசா இருக்கு, அவ்வளவு பெரிய ஆளா இருக்கான்னா அதை அங்க கொண்டு போய் உட்கார வச்சவரு, பாகுபலியில செலவு இருக்கும் போது ஒத்தகையில் எடுத்து நிறுத்தின மாதிரி ஜேஎம் கீன்ஸ் அப்படிங்கிற எக்கனாமிஸ்ட் முக்கியமான ஒரு காரணம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த மில்டன் ஃப்ரைட்மேன், இவர் எப்படி ஜேஎம் கீன்ஸ் பிஸ்கல் பாலிசிக்கோ அதாவது நிதி கொள்கைக்கோ அதே மாதிரி வங்கிகள் டீல் பண்ணக்கூடிய மானிட்டரி பாலிசி பணவியல் கொள்கைக்கு மில்டன் ஃப்ரைட்மேன் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அமெரிக்க பிரபந்தத்துக்கு காரணமே அங்க இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மைய வங்கியோட ஃபெயிலியர் தான். அப்ப அவரு 1867 இருந்து 1960 வரைக்கும் அமெரிக்காவுடைய அந்த மானிட்டரி பாலிசி எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. 1976 மில்டன் ஃப்ரைட்மேனுக்கு நோபல் பரிசு தர்றாங்க, பொருளாதாரத்துக்கு நோபல். அப்ப ஒரு பக்கம் பிஸ்கல் பாலிசி, இன்னொரு பக்கம் மானிட்டரி பாலிசி, இதுல கெய்ன்ஸ் அதுல மில்டன் ஃப்ரைட்மேன் இந்த மாதிரி டெவலப் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஆளுங்களும் ஸ்டடி பண்ணிக்கிறாங்க. விகேஆர்வி ராவை பொறுத்த வரைக்கும் கெய்ன்ஸோடைய மாணவர். நம்ம கிட்ட ஒரு நோபல் பரிசு வாங்கின எக்கனாமிஸ்ட் அமார்த்திய சென் 1990 அவரும் மெஹபூப் உல் ஹக்கும் சேர்ந்துதான் HDI அப்படிங்கிற இண்டெக்ஸ் உருவாக்குனாங்க. growth மட்டும் பத்தாதுப்பா, வெறும் ஜிடிபி மட்டும் பார்த்து என்ன செய்ய போறீங்க, மக்கள் வளர்ந்துருக்காங்களா அதை பார்க்கணும். அதுக்கு காரணம் 1943 பெங்கால் ஃபமைன், வங்காளத்துல கடுமையான பஞ்சம், அதுலயும் 20 லட்சம் பேருக்கு மேல நிறைய பேர் செத்து போறாங்க. அப்ப 10 வயசு பெங்கால்ல பிறந்தவர் தான் அமார்த்திய சென். 1998 நோபல் பரிசு வாங்கினவர். வறுமையை பத்தி அவர் யோசிக்கிறார், ஏன் இவ்வளவு பேர் செத்து போனாங்க பஞ்சத்துல, அதுதான் அவரை யோசிக்க வைக்குது. ஸோ ஹி பிகம் an எக்கனாமிஸ்ட். இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. பிஸ்கல் பாலிசி அப்படின்னம்னா இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்னதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்யணும், மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும், மக்களுக்கு அதை திருப்பி கொடுக்கணும், இவ்வளவுதான் நிதி கொள்கை அப்படிங்கிறது. அப்போ இப்போ நம்ம இந்த கண்டென்ட்ல இருந்து போகலாம். அரசின் பேரின பொருளாதார கொள்கையின் முக்கிய கருவி பிஸ்கல் பாலிசி அப்படின்னம்னா, அதாவது மேக்ரோ எக்கனாமினா ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு பெரிய நாடுக்கு ஒரு ஃபுல் துறையும் பார்க்கறது, அதான் மேக்ரோ அப்படிங்கிறது. மைக்ரோனா சின்னது. அப்போ மேக்ரோ எக்கனாமி முக்கியமான டூல் பிஸ்கல் பாலிசி, ஒரு அரசாங்கமே ஃபாலோ பண்றது, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து இது எப்ப முக்கியத்துவம் பெற்றுச்சு, கெய்ன்ஸினுடைய புதிய பொருளாதாரம் மற்றும் உலக பெருமந்தம், அமெரிக்காவுடைய பெருமந்தமும் கெய்ன்ஸினுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் தான் இது முக்கியத்துவம் பெறது காரணமா இருந்திருக்கு. அடுத்து இதெல்லாம் டீல் பண்ணோம். அரசினுடைய வருவாய், செலவினம், வரி விதிப்பு, கடன் பெறுதல், அரசாங்கம் நமக்கு பண்ணக்கூடிய செலவு, தட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அரசுக்கு அதுக்கு வருவாய், வருவாய் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரெசிட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். அது மாசம் நம்ம கட்டுற வட்டியா இருக்கலாம், இல்லை வரியா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில அரசாங்களுக்கு வருவாய் வந்து வரப்போகுது. அப்போ பணத்தை அரசாங்கம் வாங்கும், திரும்பி வந்து செலவு பண்ணோம். பொதுவாக நமக்கு ஊருக்கே செலவு பண்ணோம்னா இப்போ வருத்தப்பட வாலிபர் சங்கத்தில் பார்ப்போம், திண்டுக்கல் ரீட்டாவோட கச்சேரி இருந்தே ஆகணும் நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். ஏன்னா மக்கள்கிட்ட பொதுவாக பணத்தை வாங்கிட்டு மக்களுக்கு செலவு பண்ணும்போது எங்க ஊர்ல திருவிழாவா இது இருக்கணும்ப்பா, எவ்வளவு நாளைக்கு தான் நாங்கள் பக்கத்து ஊர்லேயே போய் வேடிக்கை பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ மக்களாகி நம்ம அரசாங்கத்துக்கு பணம் கொடுத்து இந்த அரசு நமக்காக செலவு பண்ணக்கூடியது, அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். இதுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா அதுக்கு அந்த வார்த்தை தான் தெரிஞ்சிருக்காது, அதான் பிரச்சனை. ஸோ இப்போ டாக்ஸேஷன், வரி விதிப்பு, கடன் பெறுதல், இதெல்லாமே பிஸ்கல் பாலிசியுடைய இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடியது. அடுத்து இதுக்கான டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க, 2 பேரோட டெஃபனிஷன். ஒருத்தர் ஆர்த்தர் ஸ்மித், இன்னொருத்தர் வந்து பியூலர். இது அப்படியே +2 புக்ல இருக்கிறது தான். ஆர்த்தர் ஸ்மித் என்ன சொல்றாருன்னா, விரும்ப தகுந்த விளைவை ஏற்படுத்துவது. பணம் நிறைய இருக்குது, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 4.5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறோம்னா 4.5 லட்சம் கோடியில நம்ம ஒரு விளைவை ஏற்படுத்தலாம், விரும்ப தகுந்த விளைவை ஏற்படுத்தலாம். அதாவது மேனுஃபேக்சரிங்காக நம்ம ஏதோ ஒரு மானியம் கொடுக்கலாம், அப்ப தமிழ்நாடு உற்பத்தி அதிகமாகுது. பெண்கள் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம், அதன் மூலமாக கிராமப்புறத்தில் பெண்கள் கிட்ட மாதம் 1000 ரூபாய் கிடைக்கப்படுது. அதை வச்சு அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு மாடு வாங்குறாங்க, லோனை போடுறாங்க, தயிர் விற்கிறாங்க அப்படின்னா எக்கனாமியில வந்து அப்போ ஒரு விரும்பத்தகுந்த மாற்றம், கிராமப்புறத்தில் வறுமை ஒழிக்கப்படுகிறது, அதை ஏற்படுத்தலாம். அடுத்து விரும்பத்தகாதது, அங்க வந்து பார்த்தோம்னா வறுமையே இருக்கக்கூடாதா, அது விரும்பத்தகாத மாற்றத்தை வந்து தவிர்க்கலாம். அப்ப இதுக்கு நமக்கு காசு இருந்தா அரசாங்கம் வந்து அதை ஏற்படுத்துறது அப்படின்னு ஆர்த்தர் ஸ்மித் வந்து சொல்றாரு. இது அப்படியே கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல, நான் கொஸ்டின் வச்சிருக்கிறேன், ஒரு 10 கேள்வி இருக்கு. ஸோ டெஃபனிஷன் சொல்லிட்டு அடுத்து அப்படியே நம்ம வந்து கொஸ்டின்குள்ள போயிடலாம். அடுத்து பியூலர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, நிதி கொள்கை என்பது நாட்டின் பொருளாதார நோக்கங்களை அடைவதற்கு, எக்கனாமிக் கோல். இந்தியாவுக்கு 2047 வல்லரசு ஆகணும், நம்ம தான் இந்தியா வந்து வல்லரசு ஆகணும். அப்ப 30 to 35 ட்ரில்லியன் US அவ்வளோ பணம் நம்மள்ட்ட இருக்கணும். அப்ப நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சு அவ்வளோ பணத்தை உருவாக்கணும். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து
எவ்வளோ பேர்? 145. இப்போ தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிச்சிருக்குது. குறைஞ்சது ஒரு 145 கோடி இருப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ நடந்து முடிஞ்ச ஃபினான்ஷியல் இயர் 2025-26க்கு நிதியாண்டு அப்படின்னம்னா மார்ச், அதாவது ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும். அப்போ நடந்து முடிஞ்ச நிதியாண்டில் நம்ம எல்லாருமே சேர்ந்து உற்பத்தி பண்ண பணத்தோட அளவு 323 லட்சம் கோடி. நம்மளுடைய பாப்புலேஷனு 145 கோடி, 145 கோடி. ஆனால் இதே ஜப்பான் நம்மளோட முன்னாடி இருக்காங்க, இதை விட அதிகமாக இருக்காங்க. அவங்க பாப்புலேஷன் ஒரு 12 கோடி தான் ஜப்பானோட பாப்புலேஷன். அது கூட பரவாயில்ல. ஜெர்மனி நம்மளோட முன்னாடி இருக்காங்க. ஜெர்மனியோட பாப்புலேஷனும் தமிழ்நாட்டோட பாப்புலேஷனும் கிட்டத்தட்ட சமம். நம்ம ஒரு 8 கோடி பேர் இருப்போம்னா ஜெர்மனியில் 8 கோடி பேர் தான் இருக்கான். நம்ம 145 கோடி பேர் சேர்ந்து சம்பாதிக்க முடியாதத ஜெர்மனியில் இருக்கக்கூடிய 8 கோடி பேர் சம்பாதிக்கிறாங்க இந்த ஒரு வருஷ வருமானத்தில். அவங்களோடது நம்ம உள்ள அதிகமாக இருக்கு. இது கூட பரவாயில்ல. யூகே, யுனைடெட் கிங்டம் அப்படின்னம்னா அவனுடைய நார்த்தர்ன் அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, வேல்ஸ், இந்த 4 சேர்ந்ததான் யூகே. இந்த 4 சேர்ந்தே அவன் பாப்புலேஷனு 6 கோடி பேர் தான் இருக்கான். இந்த 6 கோடி பேர் நம்மளோட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. அப்போ நம்ம பொருளாதாரத்தில் வளரணும்னு நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை அடைகிறதுக்காக நாம் மக்கள்கிட்ட வரியை வாங்குறதும், அந்த வரியை இதுக்கு செலவு பண்ணுவோம். நீங்கள்லாம் ஃபியூச்சருக்கான பிஸ்னஸை பண்ணுங்க, ராக்கெட் செய்யுங்க எல்லாரும். இனிமேல் எதிர்காலத்தில் ஸ்பேஸுக்கு போக வர இருப்பமா இருக்கும். அப்போ ராக்கெட் தொழில் தான் தேவைப்படும். எவ்வளோ நாளைக்கு நம்ம இன்னும் ஒரு மெக்கானிக்காக இருந்துக்கிட்டு 2 வீலரு, பைக்கு, காரை பார்த்துட்டு இருப்போம்? ஃபியூச்சரை பற்றி இது பண்ணுங்க அப்படின்லாம் அரசாங்கம் பண்ண முடியும். அதுக்கு என்ன பயன்படுத்துவாங்க? பொது நிதி அல்லது செலவு. ஸோ பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படிங்கிறதா டூல். அதில் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொதுவாக அரசாங்கம் எல்லாத்தையும் வாங்கி செலவு பண்ணுறது. அப்புறம் செலவு நம்ம வரியாக வாங்குறோம், வரி இல்லாமல் நமக்கு வருது, அதுக்குள்ளே மட்டும் செலவு பண்ணாமல் கடன் வாங்கி செலவு பண்ணுறோமே. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னம்னா ஏன் கடன் வாங்குறோம்? கடன் வாங்கி நம்ம இன்னைக்கு ஒரு செலவு பண்ணிடுறோம். அதனால் ஃபியூச்சரில் நமக்கு நிறைய கிடைக்குது அப்படின்னா நம்ம வாங்கி பண்ணலாம். ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கு 12,000 கோடி போட்டு ட்ரெயின் விடுறோம்னா அந்த ட்ரெயின் விட்டதுனால நிறைய பேர் காலையில் சீக்கிரமாக ஆஃபீஸ் போவாங்க, ஒரு வேலைக்கு போகிறாங்க. அதன் மூலமாக பொருள் உற்பத்தி அதிகமாகுது. அது வரைக்கும் ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து 100 கார் வந்துச்சுன்னா இனிமேல் அந்த ஃபேக்ட்ரியில் 150 கார் வரப்போகுது. அப்போ பொருளாதார வளர்ச்சி அடையும். அப்போ அந்த வளர்ச்சியிலேருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு இந்த கடன் அடைச்சிடலாம். அப்போ கடன் என்பது நாட்டை முன்னேற்றத்துக்கு எடுத்து சொல்லணும். அதுக்காக கடன் வாங்கலாம். கடன் வாங்கி நம்ம மாதம் சாப்பாட்டுக்கே இறக்குமதி பண்ணி சாப்பிட்றோம்னா அது தப்பு. அப்போ எதுக்கு நம்ம கடன் வாங்குறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ பாரோவிங், கடன் வாங்குறது, ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன், நிதியை நிர்வாகம் பண்ணுறது, இதெல்லாம் தான் நீதி கொள்கை அப்படின்னு சொல்லி பியூலர் சொல்கிறாரு. இது ரெண்டையுமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினாக கேட்டாங்க, 12th புக்கில் இருக்கிறதான். அடுத்து நிதி கொள்கையினுடைய கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி, இதுவும் கேட்டாச்சு. 2-3 கேள்வி கேட்டாச்சு. ஜஸ்ட் டைட்டில் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, உள்ள டீப்பாலாம் கேட்கல. ஸோ அப்போ என்னென்ன கருவிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்கம் பட்ஜெட் போடும் வருஷம். இந்த பட்ஜெட்டு அதோட ஸ்டேஜ் எல்லாமே அடுத்த பாட்டு பட்ஜெட் மேக்கிங். பட்ஜெட்டை நிதியமைச்சர் பிரசன்ட் பண்ணுவார். அதில் மானிய கோரிக்கைனா என்ன, பட்ஜெட் எப்படி நிறைவேறும், அந்த ஸ்டேஜ், அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற காம்பனண்ட் அடுத்ததில் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் ஃபிஸ்கல் பாலிசி மட்டும் பார்க்குறோம். அப்போ இதில் ஒரு பாட்டாக இருக்கக்கூடியது வரி விதித்தல், டாக்ஸேஷன். அரசாங்கம் செலவு பண்ணணும்னா பணம் வேணும். பணம் எங்கேருந்து வரும்? அரசாங்கத்துக்கு பிரிண்ட் அடிச்சு எடுத்துக்க முடியுமா? அது சொல்கிறாங்க. மானிட்டரி பாலிசியில் வரும். மணியோடைய, பணத்துடைய ஒரு குணம், கேரக்டர் என்னன்னு பார்த்தோம்னா நியூட்ரலிட்டி ஆஃப் மணி, நடுநிலைத்தன்மை. நடுநிலைத்தன்மைனா என்னன்னா, பணத்தை நிறைய பிரிண்ட் பண்ணுறதுனால பொருள் உற்பத்தி அதிகமாயிராது. நம்ம பொருளை தான் உற்பத்தி பண்ணணும். மக்கள் நம்ம பொருளை உற்பத்தி பண்ணுவோம். ஒரு காரோ பைக்கோ இல்லை நம்ம வயல் வச்சிருக்கிறோம், நெல்லோ கரும்போ வாழையோ உற்பத்தி பண்ணுவோம். நம்ம பணத்தை நம்ம பண்ணக்கூடாது. பணத்தை அரசாங்கம் பண்ணிக்குவாங்க. அதுக்கு கவர்மெண்ட் ப்ரெஸ் வச்சிருக்குது. நம்ம பாட்டுக்கு பணத்தை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது தப்பாக போயிடும். அப்போ ஒரு பக்கம் நம்மளுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தணும். அரசாங்கம் மக்கள் ஏன் ரொம்ப கஷ்டப்படணும் பொருள் உற்பத்தி பண்ணிட்டு? நீங்கள் யாரும் இதெல்லாம் பண்ண வேணாம்ப்பா, நாங்கள் பணத்தை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் சொல்லி பணத்தை மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டாங்கன்னா பணத்தை நம்மளால் சாப்பிட முடியாது, பணத்தை நம்மளால் ஓட்டிட்டு போக முடியாது, பணம் காரா மாறாது. அப்போ நமக்கு பொருள் வேணும். அப்போ பணம் நடுநிலைத்தன்மையோடு இருக்கும். இப்போ மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பணத்தை வாங்கி மக்களுக்கு செலவு பண்ணணும். அதுதான் டாக்ஸேஷன். அந்த டாக்ஸேஷனில் வரி அப்படின்னம்னா 2 வரி இருக்கு. ஒன்று நேரடி, இன்னொன்று மறைமுகம். வரியை மட்டும் தனியாக பார்ப்போம். இங்கே ஜென்ரலாக சொல்கிறேன். நேரடி வரினா யார் மேலே வரி விதிக்கிறாங்களோ அவங்களே பே பண்ணணும், அது நேரடி வரி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ். எனக்கு இன்கம் டேக்ஸ் போட்டால் நான் தான் பே பண்ணணும், அது நேரடி வரி. மறைமுக வரினா யார் மேலே வரி விதிக்கிறாங்களோ அவருக்கு பதிலாக வேற ஒருத்தருக்கு அந்த வரி மாற்றப்படும்.
ஸோ இம்பாக்ட் அண்ட் இன்சிடென்ட் அப்படிம்பாங்க. இம்பாக்ட் அப்படிங்கிறது வரி யார் மேல விதிக்கப்படுதோ அது இம்பாக்ட். இன்சிடென்ட்னா யார் பே பண்றாங்களோ அது இன்சிடென்ட். உதாரணத்துக்கு ஒரு உற்பத்தி வரி, கோதுமை மாவு, பில்ஸ்பரி சப்பாத்தி மாவு. இந்த சப்பாத்தி மாவை உற்பத்தி பண்றதுக்கு ஒரு உற்பத்தி வரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஜிஎஸ்டி இருக்கு. இந்த வரியை கட்ட வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உற்பத்தி பண்றவர் தான் கட்டணும். ஆனா உற்பத்தி பண்றவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த மாவோட விலை 1 கிலோ 50 ரூபா அப்படின்னம்னா 10 ரூபா டேக்ஸ் ஆகுதுன்னா அவர் விற்கும் போது 60 ரூபாய்க்கு வித்துருவாரு. ஆக மொத்தம் அந்த மாவை வாங்குற நம்ம 60 ரூபா கொடுத்து வாங்குவோம். மாவை நம்ம வாங்கல, கடைக்காரர் வாங்கி, ஹோட்டல்கார் வாங்கி அவர் அந்த பில்ஸ்பரி சப்பாத்தி மாவுல இருந்து பூரியோ சப்பாத்தியோ போட்டு நமக்கு விற்கிறாருன்னா கடைசியா அவரும் ஜிஎஸ்டிங்கிற பேர்ல நம்மகிட்ட தான் வாங்குவாரு. அப்ப பொருளை யார் கடைசியா நுகர்றாங்களோ, யாரு கடைசியா போய் சேருதோ அவங்க தான் டாக்ஸ் பே பண்ணணும். ஆனா கட்ட வேண்டியவங்க வேற ஒருத்தர். அந்த வரி ஒருத்தருக்கு மாற்றப்படுகிறது. இது மறைமுக வரி. அப்ப நேரடி வரி, மறைமுக வரின்னு 2 வரி இருக்குது. ஆக மொத்தம் வரி போட்டா நம்ம கையில் இருக்கிற பணம் அரசாங்கத்துக்கு போயிடும், நம்மள்கிட்ட பணம் இருக்காது. இதுதான் வரியோட கேரக்டர். அப்ப மக்களுடைய வருமானத்தை அரசுக்கு மாற்றுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட இருக்க பணத்தை அரசாங்கத்துக்கு போயிடும். அரசாங்கம் எப்ப அதிகமான வரி விதிக்கும்? நம்ம கையில நிறைய பணம் இருந்தா, பாவம் மக்கள் நிறைய கையில காசை வச்சு கஷ்டப்படுறாங்க, எப்படி செலவு பண்ணணும் தெரியல, இவ்வளவு காசு அவங்க வச்சிருந்தா நல்லது இல்ல, நம்ம வாங்கிடுவோம், நம்ம பொறுப்பா அவங்க செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வரியை அதிகப்படுத்தும். ஏன்னா நம்ம கையில காசு மட்டும் இருக்கிறதுனால எந்த யூஸ் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு கண்டெய்னர் நிறைய பணம் இருந்தா கூட அதை வாங்குறதுக்கு பொருள் இருக்கணும். அப்ப பொருளை விட பணம் அதிகமா இருக்கு அப்படின்னம்னா அதுக்கு பேர் பணம் வீக்கம். அந்த காலத்துல பழைய பாட்டிகளை எல்லாம் பார்த்து இருந்தாங்கன்னா கேட்டீங்கன்னா ஒரு பவுனு 100 ரூபாய்க்கு வாங்கினேன், 150 ரூபாய்க்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு 100 ரூபா 150 ரூபாய் இருந்தா நகை கடைக்கு ஆட்டோவுக்கே கொடுக்கறதுக்கு பத்தாது. கடைக்குள்ள கொடுக்குற ஜூஸே 100 ரூபாய்க்கு மேல வரும். அப்ப நகை விலை எவ்வளவுனா 1.5 லட்சம் வேணும் நமக்கு, செய்கூலி சேதாரம் எல்லாம். அப்ப அந்த அளவுக்கு பணம் பெருகி போச்சு. ஒரு காலத்துல 100 ரூபா நோட்டு மட்டும் பண்ண வேலைய இப்ப 1.5 லட்சம் ரூபா பண்ணுது. அப்ப பணம் வீங்கிருச்சு, நகை 1 பவுன் அப்படியே தான் இருக்கு. அப்ப பொருளுடைய விலை அதிகமாவதுதான் பணவீக்கம். அங்க பொருள் கம்மியா இருக்கு, பணம் நிறைய இருக்கு. தட் இஸ் கால்ட் இன்ஃப்ளேஷன். இந்த சூழ்நிலையில நம்ம கையில் இருக்க அந்த எக்ஸஸ் பணத்தை வாங்குறதுக்காக வரி அதிகப்படுத்தினா பணம் அரசாங்கம் இங்க போயிடும். அப்ப பணவீக்க காலத்துல வரி அதிகரிக்க வேண்டும் கேள்வியா கேட்பான். மந்த காலம் நம்ம கிட்ட பணமே இல்லாம இருக்கு, ஏற்கனவே நம்மள்ட்ட பணம் இல்லை, இப்ப வந்து டாக்ஸ் அதிகமா போட்ட என்ன பண்றது? அப்ப வரியை குறைக்கணும். பாவம் நீங்க கையில பணம் வச்சிருக்கீங்கல்ல, அந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு தொழில் செய்யுங்க, அதன் மூலம் உற்பத்தி பெருகட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணணும். அப்ப அரசாங்கம் பணவீக்க காலத்துல வரி அதிகரிக்கும், மந்த காலத்துல டிப்ரெஷன் டைம்ல வரியை வந்து குறைக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அடுத்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அரசாங்கம் செலவு பண்றது. கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா செலவை அதிகரிக்கிறது மூலமா தேவை அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. தேவை அப்படிங்கிறது என்ன? நம்ம கையில பணம் இருந்தா நம்ம ஏதாவது வாங்குவோம். பழைய கவுண்டமணி சார் காமெடி வரும், இப்போ லாட்டரி டிக்கெட் விழுந்தோடனே இப்போ எதையாவது நான் வாங்கி ஆகணுமே, இந்த தெருவன விலைன்னு ரோடு விலைன்னு கேளு. அப்ப நம்ம கிட்ட பணம் இருந்தா நம்ம டிமாண்ட் பண்ணுவோம். யார் கையில பணம் இருக்கோ அவங்க தேவை சைடு, பொருள் யார்கிட்ட இருக்கோ அவங்க சப்ளை சைடு. அளிப்பு, தேவை அளிப்பு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்ப அரசாங்கம் செலவு பண்ணுச்சுன்னா மக்கள் கையில பணம் வரும், பணம் வந்துச்சுன்னா நம்முடைய தேவை அதிகரிக்கும், நம்ம ஏதாவது வாங்குவோம். கையில பணம் இருந்தால் நம்ம ஏதாவது வாங்குவோம், இப்ப தேவை அதிகரிக்க முடியும். தேவை அதிகரிக்கும் பொழுது அந்த பொருளுக்கான தேவை அதிகரிக்கிறதுனால அதை உற்பத்தி பண்ணக்கூடிய வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும். அப்ப வேலை வாய்ப்பு இதனால எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும். ஏன்னா நமக்கு கையில பணம் இருக்கு, நம்ம எதையா வாங்கணும்னு துடிக்கிறோம், அப்ப நம்ம வந்து வாங்குவோம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டும் உருவாகும். இதன் மூலமா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிரியேட் ஆகுது, ஒரு பொருளாதார நடவடிக்கை. ஒருத்தர் வாங்குறது, இன்னொருத்தர் வந்து விற்கிறது, விற்கிறதுக்கு அந்த பொருளை உருவாக்குறது, தட் இஸ் வாட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. பொருளாதார நடவடிக்கை கிரியேட் ஆகுது. அரசாங்கம் இதை பண்ண முடியும் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் மூலமாக. அடுத்து பொது கடன். அரசு தாங்கிட்ட டாக்ஸ் போக, இப்ப தமிழ்நாடு அரசுனா இந்த 4,67,000 கோடி இன்றையும் பட்ஜெட் போட்ட போது வருமானம் எவ்வளவு வரும்னா ஒரு 3,30,000 கோடி அந்த மாதிரி வரும். அப்போ ஒரு 1,30,000 கோடிக்கு பக்கம் கடன் வாங்கலாம். அப்ப ஏன் 3,30,000 கோடி மட்டும் செலவு பண்ணலாமே? எதுக்காக 1 லட்சம் கோடிக்கு மேல நம்ம வந்து கடன் வாங்கணும்? ஏன்னா இன்னைக்கு சில வேலைகளை நம்ம வந்து பண்ணி ஆகணும். இன்னைக்கு நம்ம அதை பண்ணணும்னா எதிர்காலத்துல வந்து நமக்கு நிறைய ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கம் செலவு பண்ணுது. 1967 அண்ணாதுரை முதலமைச்சர் ஆகும் பொழுது அவர் தான் அப்ப நிதித்துறையும் பார்த்தாரு. அவர் போட்ட பட்ஜெட்டு 211 கோடியே 99 லட்சம். ரவுண்டா பார்த்தோம்னா 212 கோடி, அவ்வளவுதான், வெறும் 212 கோடி. இன்னைக்கு 212 கோடி அப்படிங்கிறது நம்ம இவர் வடிவேல் சார் காமெடி மாதிரி 20 crores அப்படிங்கிறது இந்த பையனுக்கு டிப்ஸ் போடுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி
சென்னை கார்பரேஷன் மட்டுமே 10,000 கோடி பட்ஜெட். அப்போ பணம் அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்தது வேற, இன்னைக்கு இருக்க வேற. அன்னைக்கு அவர் பட்ஜெட் போடும்போதுமே கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி பக்கம் கடன்ல தான் போட்டார். அப்ப இந்த கடன் என்பது எதை பொறுத்து முடிவாகுது அப்படின்னம்னா, நம்ம எவ்வளவு பொருள் உற்பத்தி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சைஸ் ஆஃப் த எக்கானமி. தமிழ்நாடு ஒரு வருஷத்துல நம்ம எவ்வளவு உற்பத்தி பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30 லட்சம் கோடி நம்மளுடையது. இந்தியா 320 லட்சம் கோடினா தமிழ்நாடு 30 லட்சம் கோடி. நம்ம ஒரு 10 மடங்கு மொத்தம் இந்தியாவிலையும். 28 மாநிலம் இருக்குன்னா 1/28 கிடையாது. நம்ம 10ல் ஒரு ஆளு அந்த அளவில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய சைஸ் 30 லட்சம் கோடி நம்ம உருவாக்கக்கூடிய ஆளா நம்ம இப்ப இருக்கிறோம். அதை வச்சுதான் 1 லட்சம் கோடி நம்ம கடன் வாங்குறோம். மற்றபடி இப்போ சொல்லுவாங்கல்ல, போன 5 வருஷம் வரைக்கும் 5 லட்சம் கோடி, இந்த 5 வருஷத்துல மட்டும் 5 லட்சம் கோடினா இந்த 5 வருஷமும் நம்ம எக்கனாமியோடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. அதை வச்சுதான் எவ்வளவு கடன் வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்றோம். சாக மொத்தம் மக்கள்கிட்ட கடன் வாங்கும் பொழுது என்ன ஆகும்னா, கடன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கையில காசு இல்லைன்னா நம்ம வீட்டில் கேட்போம், அது கைமாத்தா இருக்கும். பக்கத்து வீட்டில் கேட்போம், அது கடனா இருக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், அந்த பக்கத்து வீட்டில் கேட்கும் போதே வட்டி ஒன்று சுற்றுவாங்க. 100 ரூபா வாங்கினா திருப்பி திரும்ப 110 ரூபாயை தரணும். அப்ப இது தெரிஞ்சவங்கள்ட்டனா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம அப்படியே கொடுத்துருவோம். தெரியாதவங்கள்ட்டனா பாண்டு கொடுக்கணும். அரசாங்கத்துக்கு நம்ம கடன் கொடுக்குறோம்னா, அரசாங்கத்துக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டு, ஒரு பிணைய பத்திரம் அப்படி ஒன்று கொடுத்துருவோம். அப்ப அரசாங்கம் நம்ம கிட்ட பாண்டை கொடுக்கும், காசு அவங்களுக்கு போயிடும். ஒரு நேரத்துல ஒருத்தட்ட காசும் ஒருத்தட்ட பாண்டு இருக்கும். பாண்டு நம்ம கைக்கு வந்துச்சுன்னா காசு அரசாங்கத்திட்ட இருக்கு. அப்பனா பணவீக்க காலத்துல நம்ம பணத்தை பாண்டை கொடுத்துட்டு அரசாங்கம் வாங்கி வச்சுக்கிச்சுன்னு அர்த்தம். நம்ம கையில பணம் இல்லை, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம்னா பாண்டை வாங்கிட்டு காசை திருப்பி கொடுத்துரும். இந்த ப்ராசஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உள்நாட்டு கடன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் பாரோவிங். இப்படி நமக்கு சும்மா பாண்டை மட்டும் கொடுத்து வாங்கிட்டு இருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு ஒரு வட்டி வாங்குவோம். அரசாங்கம் ஒரு வட்டி தரும். வெளியில யாட்டியா கொடுத்தா பணம் வருமா தான் தெரியாது, ஆனா அரசாங்கத்தை கொடுத்தா கண்டிப்பா வந்துடும். ஏன்னா நம்ம கொடுக்கறதே 100 ரூபா கடன்னா 100 ரூபா முழுசா கொடுக்க மாட்டோம், 90 ரூபா தான் தருவோம். அரசாங்கம் நமக்கு திருப்பி தரும்போது 100 ரூபாயை தந்துருவாங்க. இதுக்கு பேரு ஜீரோ கூப்பன் பாண்ட் அப்படின்னு எக்கனாமியில சொல்லுவாங்க. ஜீரோ கூப்பன் பாண்டு. ஏன்னா அங்க ஜீரோ டாக்ஸை முன்னாடியே கழிச்சுட்டு தான் நமக்கு பணம் தர்றாங்க. சரியா? அப்ப உள்நாட்டுல கடன் வாங்கினா இந்த மாதிரியான ஜீரோ கூப்பன் பாண்டு, வெளிநாட்டுல ரிசர்வ் அதாவது உலக வங்கி, IMF இந்த மாதிரி நம்ம வந்து கடன் வாங்கலாம். அது எக்ஸ்டர்னல் பாரோவிங் அப்படிமோ. ஆக மொத்தம் அரசாங்கம் கடன் வாங்கி செலவு பண்ணணும். எதுக்காக? வளர்ச்சி திட்டங்களுக்காக செலவு பண்ணக்கூடியது. அடுத்தது நிதி கொள்கையினுடைய வகை அப்படின்னு சொல்லி 2 டைப்பா பிரிக்கிறாங்க. அரசாங்கம் நிறைய பணத்தை செலவு பண்ணி காசை நம்ம கொடுத்தா அது விரிவாக்க நிதி, எக்ஸ்பான்ஷனரி. நிறைய பணம் நமக்கு வருது, அதுக்கு அரசு செலவு அதிகரிக்கப்படும். அரசு செலவு அதிகரிச்சுன்னா நம்ம கிட்ட பணம் நிறைய வந்துடும். வரிகள் குறைக்கப்படும். வரியை குறைச்சிட்டாங்க, வரி அதிகமா வாங்கல, அப்ப நம்ம கிட்ட பணம் நிறைய இருக்கும். நம்ம கிட்ட பணம் நிறைய இருக்க வைக்கிறது எக்ஸ்பான்ஷனரி பிஸ்கல் பாலிசி, விரிவாக்க நிதி கொள்கை. அதே டிப்ரெஷன் டைமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு கான்ட்ராக்ஷனரி பிஸ்கல் பாலிசி, சுருக்கப்பட்ட நிதி கொள்கை அப்படிம்பாங்க. செலவே பண்ண மாட்டாங்க அரசாங்கம், செலவை குறைச்சிருவாங்க. நம்ம கையில நிறைய பணம் இருக்குன்னா அதையும் வரியை போட்டு வாங்கிடுவாங்க. திஸ் இஸ் கால்டு கான்ட்ராக்ஷனரி பிஸ்கல் பாலிசி, சுருக்கப்பட்ட நிதி கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பண வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு. நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குன்னா அரசாங்கம் அதை வரியை போட்டு வாங்கிடும். அடுத்து பிஸ்கல் பாலிசியினுடைய நோக்கங்கள் அப்படின்னு +2 புக்ல இருக்கு. டிஎன்பிஎஸ்சில கேட்டாங்க, ஆனா வழக்கம் போல அவங்க எப்பவுமே பர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க. பாருங்க, தப்பா ஆப்ஷன் வந்து ஆன்சருக்கு வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினை பார்க்கும்போது நான் சொல்றேன். இப்போ இதுல மொத்தம் 7 நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. 7ல் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முழு வேலை வாய்ப்பு, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது நம்பர் 1. அடுத்து பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலை நிலைத்தன்மை. விலை நிலைத்தன்மை அப்படின்னம்னா நம்ம ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது, அந்த பொருளை வாங்குறோம், விலை அதிகமாயிட்டே இருந்ததுன்னா அந்த பொருளை வாங்க முடியாது. இப்போ விலைவாசி அதிகமாகாம நம்ம பார்த்துக்கணும், அது விலை நிலைத்தன்மை, பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. அடுத்து அரசாங்கத்தினுடைய தலையாய நோக்கம் பொருளாதார வளர்ச்சி. இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் வெள்ளைக்காரன் தான் எல்லாத்துக்கும் காரணம், நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம், நம்ம நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வறுமையை ஒழிக்கணும், மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நேரு ஆசைப்பட்டு தான் பிளானிங் கமிஷன் ஆரம்பிச்சாங்க. அந்த பிளானிங் கமிஷன் மூலமா தான் 5 ஆண்டு திட்டங்களா போட்டாங்க. எல்லா 5 ஆண்டு திட்டத்திலையும் வளரணும்னு சொல்லி குரோத்தவே டார்கெட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த நம்ம அமார்த்திய சென், மெகபூப் புல்கக்கெல்லாம் 1990 தான் அந்த இண்டெக்ஸ் போடுறாங்க. வெறும் குரோத்தை மட்டும் பார்க்காதீங்கப்பா, HDI பார்க்கணும், மக்கள் முன்னேறி இருக்காங்கன்னு பார்க்கணும். குரோத் வெர்சஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் 80களில் தான் பேசு பொருளாக மாறுது. அப்போ நம்ம 50ல இருந்து 80 வரைக்கும் அந்த 30 வருஷம் வளரணுங்கிறது தான் டார்கெட்டு. ஆனால் அதுவே நம்மளால வளர முடியல.
அது கூட நமக்கு வந்து பார்த்தோம்னா ஹிந்து ரேட் ஆஃப் growth அப்படின்னு சொல்லி 1978 ராஜகிருஷ்ணனும் ராஜ்நாராயணன் ஒருத்தர் சொல்லியிருப்பார். என்னப்பா இப்படி 3.5 to 4 நீங்க இருக்கிறீங்களே, வளர்ச்சியே இல்லை அப்படின்னு. அப்ப வளர்ச்சியை மட்டும் பார்த்தா பத்தாது, ஆனா நமக்கு வளர்ச்சியே வரல. அதுக்கு நமக்கு அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா கண்ட்ரியில நம்ம ஃபாலோ பண்ண பாலிசி முக்கியமான ஒன்று. குறிப்பா தொழில்துறை டேக்கப் ஆகவே இல்லை. தொழில்துறை என்ன சொல்றாங்கன்னா, பிறக்கும் பொழுதே கொல்லப்படுகிறது அப்படிங்கிறாங்க. லைசன்ஸ் வாங்கிட்டு தான் நீ ஃபேக்டரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம இண்டஸ்ட்ரியல் பாலிசி லைசன்ஸ் ராஜ போட்டு விடுறோம். அக்ரிகல்ச்சர் ஒரு பக்கம் பார்த்தோம்னா முதல்ல டேம், அக்ரிகல்ச்சர் லேண்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அது நமக்கு சரியா போகாம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம 2005 எடுத்த பூரா இண்டஸ்ட்ரியில பணத்தை கொட்டி 2000 கோடி கொடுத்து கோதுமை இறக்குமதி பண்றோம். அதையும் கொடுக்க மாட்டேங்கிறான் அமெரிக்காக்காரன். இந்திரா காந்தி அம்மா பிஎம் ஆகுறாங்க, அமெரிக்கால இருந்து கோதுமை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் நம்முடைய தமிழர்கள் எம்.எஸ். சுவாமிநாதனோ சி சுப்பிரமணியனோ பசுமை புரட்சியை போட்டு முன்னாடி இருந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் 1960 ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு நாட்டில் 7 மாநிலங்கள் 7 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் தஞ்சாவூரை செலக்ட் பண்றாங்க. தொகுப்பு திட்டம்னு அதுக்கு பேரு. வீரிய ரக விதைகள், கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எல்லாத்தையும் கொடுத்து அப்புறம் அது இந்தியாவில் 25% நிலத்துக்கு விரிவுபடுத்தப்படுகிறது. 1964 65 இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ஏரியா ப்ரோக்ராம் அப்படின்னு வருது. இந்திரா காந்தி அம்மா பிஎம் ஆகும் பொழுது அந்த பிளானத்தான் HYV ப்ரோக்ராம், ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ், உயர் வீரிய ரக விதைகள் திட்டம் சொல்லி கொண்டு வர்றோம். பின்னாடி தான் அதுக்கு பசுமை புரட்சின்னு பேர் வைக்கிறோம். அப்ப நம்ம சாப்பாடு நமக்கு போதும் அப்படின்னு நம்ம ரீச் ஆகும் போதே 1980 ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து கோதுமை வரணும், அமெரிக்கால இருந்து கோதுமை வரணும், மியான்மர்ல இருந்து அரிசி வரணும், இப்படி எல்லா நாட்டுல இருந்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் இருப்போம். 80களுக்கு அப்புறம் தான் உணவு தண்ணீரவே நம்ம அடையிறோம் பசுமை புரட்சினால. அப்ப growth அரசாங்கத்துக்கு ரொம்ப வந்து முக்கியம். இப்பவும் நமக்கு அக்ரிகல்ச்சர்ல நிறைய இருக்கு, பஃபர் ஸ்டாக் வச்சிருக்கோம். கோதுமை நம்ம கேட்க மாட்டோம், அரிசி நம்ம கேட்க மாட்டோம், ஆனா பருப்பும் எண்ணெயும் இல்லை. குழம்பு வைக்க முடியாதுல, வெறும் சோத்தை எப்படி சாப்பிட்றது? அப்ப அதனாலதான் நம்ம பருப்பு உற்பத்திக்கு சிரமப்பட்டு இருக்கோம். எண்ணெய்க்கு நம்மளே இங்க வந்து ஆயில் பாம் ஆயில் மலேசியா இந்தோனேஷியாவும் தரமாட்டேங்கிறாங்க, அப்பப்போ தடை விதிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நமக்கும் ஆயில் இல்லை, நம்ம ஓட்டுற வண்டிக்கும் ஆயில் இல்லை அப்படிங்கிறது நம்ம எக்கனாமியோட முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்குது. அப்ப இதுல பொருளாதார வளர்ச்சி என்பது அரசுக்கு தலையாய நோக்கமா இருக்கணும். வளர்ந்தா மட்டும் பத்தாது. அது கிரீன் ரெவல்யூஷன்லயே பஞ்சாப் ஹரியானா நல்லா வளர்ந்துச்சு, நம்மளுடைய தஞ்சாவூர் டெல்டா பத்தி கொஞ்சம் வளர்ந்துச்சு, ஆனா அது எல்லா பக்கம் போகல. ரீஜனல் இம்பேலன்ஸ். அப்ப அந்த பேலன்ஸை யார் கொடுக்கணும்? சமமான பகிர்வு. வளர்ச்சி இருக்கு, அந்த வளர்ச்சி எல்லாத்துக்கும் போய் சேரணும். தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம், தொடர்ந்து 2 வருஷமா பொருளாதார வளர்ச்சி பீக்ல இருக்குது. இரட்டை இலக்க வளர்ச்சி 11.2, அதுக்கப்புறம் 10.8, இப்படி நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் சொன்னா தமிழ்நாட்டு மக்களே நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. உண்மை. ஏன்னா அந்த வளர்ச்சி எல்லாத்துக்கும் போய் சேர்ந்திருக்காது, நாங்க அப்படியே தான் இருக்கோம். அப்ப வெறும் வளர்ச்சியை மட்டும் பார்த்தா அது பத்தாது, பொருளாதார வளர்ச்சி மட்டும் பார்க்கக்கூடாது. அப்ப சமமான பகிர்வு, ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் முக்கியம். இந்த திட்டக்குழு இருந்து 5 ஆண்டு திட்டங்களினுடைய நோக்கமாக இருந்தது என்னன்னா, growth with social justice, சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி. எல்லாரும் வளரணும், அதுதான். கொஞ்சம் பேர் மட்டும் இருக்கிறது இல்லை. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ரிச் பணக்காரங்க பணக்காராயிட்டே போவாங்க, ஏழைகள் ஏழையாயிட்டே போவாங்க. சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் சார் சொன்னதான் அது உண்மை. இந்த டாப் 1% கிட்ட தான் இந்தியாவோட மொத்த சொத்துல 50% பக்கம் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப பணக்காரங்க இந்தியாவில் இருக்காங்க, ரொம்ப ஏழைகளும் இந்தியாவில் இருக்கும். வேர்ல்டு பேங்க் டேட்டாப்படி மாசம் 9000 ரூபா கூட இல்லாம $3 $3 பெர் டே இந்தியாவில் 2022-23 படி வேர்ல்டு பேங்கோடைய பாவர்ட்டி லைன் அது $3 மார்க்கு. 5.3% நம்ம இருக்கிறோம். 100 பேர் இருந்தா அதுல 5 பேர் மாசம் 9000 ரூபாய் கம்மியா இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மள்ட்ட வறுமை இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ அதை சரி பண்ணணும். அடுத்து நாணய மாற்று வீத சமநிலை, எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி. இதை வந்து பார்த்தோம்னா அரசாங்கம் டாலருக்கு இந்திய ரூபாய்க்கு இடையில டைரக்டா வேல்யூவை மாற்ற மாட்டாங்க. இப்போ மேலாப்ல பார்க்கும்போது இதை போய் வந்து அரசாங்கம் பிசிக்கல் பாலிசியில் பார்க்கணும்னு சொல்லி யோசிப்போம். அரசாங்கம் என்ன பண்ணணும்னா ஏற்றுமதியை அதிகரிக்கணும், இறக்குமதியை குறைக்கணும். அதுதான் நம்ம பண்ண முடியும். நம்ம பொருள் நிறைய வெளிநாட்டுக்கு போச்சுன்னா, வெளிநாட்டுக்கு நம்ம பொருள் போகும்போது அவன் அந்த பொருளை வாங்குறதுக்கு நம்ம நாட்டு கரன்சி வேணும். அப்போ டாலரை கொடுத்து நம்ம கரன்சியை கேட்பான். இப்போ நம்ம கிட்ட டாலர் நிறைய வரும், அந்நிய செலாவணி அதிகரிக்கும். வெளிநாட்டு பொருளை நம்ம நிறைய வாங்கிட்டே இருந்தோம்னா டாலர்ல நம்ம பே பண்ணணும். அப்போ அதனால நம்ம கரன்சி கொடுத்து அவன் கரன்சி வாங்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இறக்குமதியை ஸ்டாப் பண்ணணும். இதுதான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டிக்காக ஃபாலோ பண்றது. இந்தியன் எக்கனாமியை
1991 வரைக்கும் க்ளோஸ்ட் எக்கனாமிம்பாங்க. அதாவது க்ளோஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு வெளிநாட்டில இருந்து எந்த ஒரு நிறுவனமும் இங்க வந்து தொடங்க முடியாது. வெளிநாட்டு கம்பெனிக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்க மாட்டோம். லைசன்ஸ் வாங்கி டைப் பண்ணி தான் பண்ண முடியும். 91க்கு முன்னாடி இந்தியாவில் 4 கார் கம்பெனி தான். நமக்கு இந்த பத்மினி கார், பண்ணையார் பத்மினி படத்துல காமிக்கிற பத்மினி கார், அது பிரீமியர் பத்மினி, பிரீமியர் கம்பெனி ஒன்று. ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ், அவங்களோட தான் அம்பாஸ்டர், கிங் ஆஃப் இந்தியன் ரோட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பழைய போலீஸ் ஜீப் காமிப்பாங்க, பழைய படத்துல எல்லாம் ஒரு ஜீப் இருக்கும், மஹிந்திரா ஜீப்பு. மஹிந்திராவுடைய ஜீப் மட்டும் 4 கம்பெனி தான் இந்தியாவில் பர்மிஷன். இப்போ டொயோட்டோ, ஃபோர்டு, என்னென்ன கம்பெனிகள் நம்ம வந்து இங்கே பர்மிஷன் கொடுத்துருக்குறோம். 91க்கு முன்னாடியே நம்ம கொடுக்கல. அப்போ நம்ம க்ளோஸ்ட் எக்கனாமியாக வச்சிருக்கிறோம். அப்போ அந்த டைம்ல நம்ம இறக்குமதி பண்றோம், உணவுப் பொருளே இறக்குமதி நம்ம வந்து பண்றோம். அப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி பிரச்சனை வருது. 1991ல் 2 வாரத்துக்கு தான் நம்மள்ட்ட பெட்ரோல் வாங்க காசு இருக்கு. எக்கனாமி கிட்டத்தட்ட வந்து இப்போ கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜ். இருந்த தங்கத்தெல்லாம் IMF அடவு வச்சு நம்ம வந்து கடனை வாங்கிட்டு அப்ப நம்ம போட்டதான் LPG, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டியில, அதாவது டாலருக்கும் இந்தியன் ரூபிக்கு இடையில நம்ம தலையிடுறது இல்லை, அது மார்க்கெட்டே பார்த்துக்குது. பட் ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணலாம், ஏற்றுமதி பண்றதுக்கு ஊக்கத்தை இன்சென்டிவைஸ் பண்ணலாம். ஆனால் அதை கூட WTO ஏப்பா அப்படி பண்றீங்கன்னு கேட்பான். டேய், நாங்கள் வளர்ந்துகிட்டு இருக்கோம்டா, நாங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடு, எங்களை நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்பப்போ WTO மிரட்டி வைக்கிறது நம்ம தான். அடுத்து கேபிட்டல் ஃபார்மேஷன். கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னம்னா நம்ம கையில நிறைய கொஞ்சம் கொஞ்சமா பணம் இருக்கும், சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி தான். அரசாங்கம் ஒரு சிறு சேமிப்பு திட்டம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி எல்லா பணத்தையும் ஒன்னா திரட்டணும், அது கேபிட்டல் ஃபார்மேஷன். நம்ம ஒரு வேலை செய்யறோம்னா அந்த வேலைக்கு சம்பளம் கிடைச்சா அதுக்கு பேர் இன்கம், அதாவது நமக்கு வரக்கூடிய வருமானம். அந்த வருமானத்துல நம்ம செலவு பண்ணுவோம், அது எக்ஸ்பெண்டிச்சர், அது கன்சம்ஷன், நுகர்வு. செலவு போகத்தான் நம்ம சேர்த்து வைப்போம். இந்த பிளானிங் கமிஷனு ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, முதல் திட்டம் ஆரம்பிக்கும் போது அந்த அப்ரோச் பேப்பர்ல இந்தியாவில் சேவிங்ஸ் ரேட் மட்டும் 20% தொட்டுச்சுன்னா நம்ம கண்டிப்பா 5% வளரலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா முதல் 5 ஆண்டு திட்டத்தில் நம்ம வச்ச டார்கெட் 2.1, அச்சீவ் பண்ணது 3.6, 5 தொடவே முடியல. ஏன்னா சேமிப்பே இல்லைங்கிறாங்க. சேமிப்பு இல்லைன்னா 100 ரூபா வருமானம் வந்தா 20 ரூபா கூட சேர்த்து வைக்க முடியாது. அன்னைக்கு சாப்பாட்டுக்கே இல்லை, காசு கிடைச்சா 3 வேளை சாப்பிடலாம், ஒரு வேளை தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்ப 3 வேளை சாப்பாட்டுக்கு தானே செலவு பண்ணுவோம் கிடைக்கிற காசெல்லாம். அப்ப சேவிங்ஸே இல்லைன்னா சேமிப்பு தான் இன்வெஸ்ட்மெண்டா மாறும். அப்ப இன்கம், வருமானம், வருமானத்துல கன்சம்ஷன், நுகர்வு போகத்தான் மீதி எனக்கு சேமிப்பு, என்னோட சேமிப்பு தான் இன்வெஸ்ட்மெண்டா மாறுது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் நிறைய பணத்தை திரட்டுறது தான் இந்த இடத்துல கேபிட்டல், மூலதனம். அந்த மூலதனத்தை உருவாக்கணும், கேபிட்டல் ஃபார்மேஷன். அதை அரசு வந்து பிசிக்கல் பாலிசி மூலமா தான் பண்ண முடியும். அடுத்தது சம வட்டார வளர்ச்சி, ரீஜனல் இம்பேலன்ஸ். அது நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி தான் ரீஜனல் இம்பேலன்ஸும். பசுமை புரட்சினால பணக்கார விவசாயிகள் பயனடைந்தார்கள். எங்க தண்ணி வசதி நிறைய இருக்கோ அந்த இடம் மட்டும்தான், குறிப்பிட்ட மாநிலங்கள், குறிப்பிட்ட மாவட்டங்கள், குறிப்பிட்ட விவசாயிகளுக்கு மட்டும்தான் அது போய் சேர்ந்தது, எல்லாத்துக்கும் போய் சேரல. அப்ப நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சமவட்டார வளர்ச்சி. அது அரசாங்கம் தான் பண்ணணும். இந்த பகுதியில் நீங்க தொழில் தொடங்குங்க, உங்களுக்கு நாங்கள் இன்சென்டிவ் தர்றோம், அப்படி நம்ம கொடுக்கக்கூடியதான் சமவட்டார வளர்ச்சி. ஸோ இப்போ இது புக்லேயே கொஞ்சம் கொஞ்சம் ஒன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துட்டு நம்ம கொஸ்டின் பார்த்துருவோம். முழு வேலை வாய்ப்பு. முழு வேலை வாய்ப்பு அரசு எப்படி கொடுக்க முடியும்? ஒன்று, நம்ம புக்கில் இருக்கிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இப்போ மாற்றி விட்டாங்க, பேரை மாற்றியாச்சு, VPG ராம்ஜின்னு இருக்கு. 125 நாள் வேலை, குறிப்பாக அறுவடை காலத்தில் 60 நாள் வேலை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தனியாகவே நான் பேசியிருக்கிறேன், இப்படி பார்த்துருப்பீங்க. அரசு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்துருது, அது அரசு வேலை தானே, அரசு சம்பளம் கொடுக்குது, வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும். எதுக்காக? அந்த வேலைனால என்னங்க இருக்கு? சும்மா போய் உட்காந்துருக்காங்க, ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் கையில பணம் போகுதுல, பணம் போனா தானே மைக்ரேஷன் தடுக்கப்படும். கிராமப்புறத்தில் நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தால் என்ன பண்றது? மக்கள் கையில கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லலை, அங்க பொருள் வாங்கணும்னா கையில காசு வேணும். அப்போ மக்களுக்கு காசு வேணும்னா நம்ம ஏதோ ஒரு வேலை கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது. அது இல்லாம வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும்னா கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வியட்நாம் நாட்டு கம்பெனி விம்ஃபாஸ்ட் இருக்குன்னா அதை கொண்டு போய் ஏன் தூத்துக்குடியில் நீங்க கார் ஃபேக்டரி ஆரம்பிங்கன்னு சொல்றோம். அப்படி அந்த கார் ஃபேக்டரி அங்கே ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுல இருந்து நமக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். இப்படி பல்வேறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில், இந்தியாவில் தொழில் தொடங்கும் போது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்.
இப்போ ஜிசிசி அப்படிங்கிறான், ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட் பற்றி ஒன்று பேசியிருந்தோம் நம்ம. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் 19 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. இதில் நிறைய பேர் ஸ்விக்கி சொமாட்டோ அப்படின்னா ஜிக் எக்கானமி. அந்த வேலையில் சோசியல் செக்யூரிட்டியே இல்லை. இப்போ அது பிரச்சனை இருக்கு. இப்போ நம்ம ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும், அதுவும் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டாக கொண்டு போகணும். அரசாங்கம் நோக்கமாக வச்சிருக்கு. அடுத்து பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலை நிலைத்தன்மைக்கு. பண வீக்கம், விலைவாசி 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 ஏறிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அரசாங்கம் வந்து என்ன பண்ண முடியும்? வரியை அதிகரிச்சா பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம். அடுத்து அரசு செலவை வந்து குறைக்கணும். செலவை குறைச்சிட்டா நம்ம கைக்கு பணம் வந்து கம்மியாக வரும். அரசாங்கம் செலவு பண்ணாதான் நம்ம கைக்கு பணம் வரும். பணவீக்க காலத்தில் இதை பண்ணுவாங்க. மந்த காலத்தில் வரியை வந்து குறைக்கணும், ஏன்னா நம்ம கையிலே பணம் இல்லாமல் இருக்கு. அப்போ அவங்க வரியை குறைக்கணும், இருக்கிற கொஞ்சம் சொச்ச காசை வச்சாவது நம்ம தொழில் பண்ணணும். அடுத்து அரசு செலவு வந்து பார்த்தோன்னா அதிகரிக்கணும். அரசு நிறைய செலவு பண்ணது நம்ம கைக்கு பணம் வரும். டிப்ரெஷன் டைம்ல இதை வந்து பண்ணணும். அடுத்தது பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சிக்கு உற்பத்தி திறன் அதிகரிக்கணும், ப்ரொடக்டிவிட்டி. ஜஸ்ட் வந்து என்னன்னா, அன்னைக்கு நமக்கு ஒரு ஏக்கருக்கு 1000 மூட்டை 1500 மூட்டை விளையுதுன்னா, இன்னைக்கு நமக்கு வந்து 4000 மூட்டை விளையணும். அவ்வளவு மூட்டை வராது. உதாரணத்துக்கு சொல்றேன், நமக்கு இன்னைக்கு அரிசி அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 4300 கிலோ அந்த மாதிரி வரும். இதே அமெரிக்கால 8500 போகும். நம்மளை விட ஒரு மடங்கு அதிகமாக விளையுது. ஒரே ஏக்கர் தான் அவனு வச்சிருக்கான். அந்த ஒரே ஏக்கர்ல அவன்கிட்ட விளையிறது நம்மளோட 2 மடங்கு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? உற்பத்தி திறன் அதிகரிக்கணும். எல்லா தொழிலையுமே நம்ம ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தணும். இவ்வளோ ரிசோர்ஸ் வச்சிருக்கோம், இவ்வளோ பேர் இருக்கோம், நம்ம ப்ரொடக்ஷன் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப அதை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது அரசுடைய நோக்கமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், பணம் முதலீடு வேணும். அப்ப நம்மள்ட்ட காசு இருக்கணும், நம்ம காசை இன்வெஸ்ட் பண்ணணும். இல்ல வெளிநாட்டுக்காரனை வந்து இங்க ஆரம்ப ஏதாவது சொல்லணும். இப்போ கூட நமக்கு நிதி ஆயோக்குடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போ எஃப்டிஐ அட்ராக்ஷன் டாப் 5 ஸ்டேட்ஸ் மட்டுமே 85% அட்ராக்ட் பண்றாங்கன்னு பார்த்துருந்தோம். அப்போ அந்த எஃப்டிஐ நமக்கு வெளிநாட்டுக்கார பணத்தை கொண்டு வந்து இங்கே தொழில் ஆரம்பிச்சான்னா நமக்கு 2 கிடைக்கும். ஒன்று, அவன் டெக்னாலஜி நம்ம தெரிஞ்சுக்கலாம், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர். இன்னொன்று, நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும், நம்ம பொருளாதாரம் வளரும். இதுக்கு நம்ம சலுகைகள் கொடுக்குறோம், வரி விலக்குகள் கொடுக்குறோம். அரசாங்கம் இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணணும்? எக்கனாமிக் growth அதிகப்படுத்தணும். அரசாங்கம் இந்த பட்ஜெட்ல யூனியன் கவர்மெண்ட் போட்டிருக்கிறதுல 7% 7% growth நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ நடந்து முடிஞ்ச ஃபினான்ஷியல் இயர்ல 7.7% நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். கடைசியாக அது பண்றதில்ல, அப்படியே ஏர்லியே நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது என்ன பர்சன்டேஜ்? பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் டிவைட் பை போட்டோம்னா பர்சன்டேஜ் கிடைக்க போகுது. இப்படிதான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். மேக்ஸ்ல 25 கொஸ்டின் இருக்குது, 15 ஆப்டிடியூடு, 10 ரீசனிங் இருக்கு. உங்களுக்கு தெரியும் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. அப்ப இதுல 323 கோடி ஒரு வருஷத்துக்கு, அதுக்கு முன்னாடி வருஷம் 300 கோடி, ஆக மொத்தம் 23 கோடி நம்ம அதிகமா சம்பாதிச்சிருக்கிறோம். அது டிவைட் பை 300 போட்டா ரஃபா வரும், 7 புள்ளி சம்திங்ல வரும். இது ஆக்சுவல் நம்பர் இருக்குது, 299 புள்ளி வரும், இங்க 323 புள்ளி வரும். ஆக மொத்தம் இந்த டிஃபரன்ஸ் தான் 7.7. அதை நம்ம வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இது வந்துச்சுன்னா போதுமா அப்படின்னு கேட்டா பத்தாது. அட்லீஸ்ட் வளர்ச்சி இருந்ததுன்னா அந்த வளர்ச்சிக்கு வரியை போட்டு நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் பங்கி கொடுக்கலாம். அதுதான் நோக்கம். அடுத்தது சமமான வருமான பகிர்வு. நிறைய சம்பாதிக்கிறவங்கள்ட்ட நிறைய வாங்கணும். அது ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷன் அப்படிம்பாங்க. ப்ராக்ரஸிவ், ரெக்ரெசிவ், ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி வரி விதிக்கிற வீதத்தை பொறுத்து 3 வகையா பிரிக்கலாம். அதாவது பணக்காரருக்கு நிறைய வரி, பணக்காரருக்கு 15% வரினா ஏழைகளுக்கு 10%. இன்கம் டேக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இவ்வளவு வருமானம் வரைக்கும் இருக்குன்னா, முன்னாடி அந்த ஸ்லாப் இருந்தது, இப்போ நம்ம 12 லட்சம் வரைக்கும் இல்லை அப்படின்ட்டாங்க. முன்னாடி வந்து பார்த்தோம்னா 5 லட்சம் வரைக்கும் இவ்வளவு, 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் இவ்வளவு, 7லேருந்து 10 வரைக்கும் இவ்வளவு அப்படின்ட்டு. அப்போ நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம்னா அவங்களுக்கு அதிகமாக ஒரு 30% டேக்ஸ் பண்ணுவாங்க. 100 ரூபா சம்பாதிச்சா 30 ரூபா அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். அது ப்ராக்ரஸிவ் டேக்ஸ். இப்படி ஏன் வாங்கணும்? நம்ம அப்படி வாங்கி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றோம்? வளர்வீத வரி வந்து நம்ம வந்து போடுறோம். இது கல்வி, மதிய உணவு திட்டம், இந்த மாதிரி நிறைய மக்களுக்காக செலவு பண்றோம். இதனால மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்படுகிறது. அடுத்து நாணய மாற்று வீதத்தில் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், டைரக்டா நம்ம அதில் தலையிடக்கூடாது. டாலருடைய இதுல அரசாங்கம் ஏற்றுமதி அதிகப்படுத்தணும், இறக்குமதியை குறைக்கணும். அதை பண்ணாவே டாலர் ரூபாய் ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகும். அடுத்தது கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சேமிப்பு அதிகப்படுத்தணும். சேமிப்பு தான் இன்வெஸ்ட்மெண்டா மாறும். ஸோ அப்போ சேமிப்பு வந்து அதிகப்படுத்தணும். மின்சாரம், போக்குவரத்து போன்ற அடிப்படை கட்டமைப்பில் அரசு முதலீடு செய்கிறது. அரசாங்கம் நம்மளால பண்ண முடியாது, நிறைய பண செலவாங்க, அது அரசாங்கம் தான் பண்ணணும். அடுத்து தனியார் முதலீடு. அரசாங்கம் முதலீடு பண்ணுச்சுன்னா பிரைவேட் ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து சம வட்டார வளர்ச்சி.
எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வளரணும். அதுக்குத்தான் நம்ம தொழில்பேட்டைகள், சிப்காட் மூலமா இண்டஸ்ட்ரி ரெடி பண்றது. நீங்க இந்த இடத்துல எந்த இடத்துல பேக்வர்டா இருக்கோ அங்க இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம்னு. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு மட்டும்தான் எல்லா மாவட்டமே வளர்ந்துருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒன்னொன்னு சொல்லலாம். சேலமா, அது இரும்பு தொழிற்சாலையை வச்ச ஒரு பெல்ட். அது சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் என்ன தொழில் வச்சாலும் அங்க முளைச்சு வரும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி அது. இந்த பக்கம் நார்த்லையா நமக்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இது ஒரு பெல்ட். செங்கல்பட்டு இதெல்லாம் ஒரு பெல்ட். இந்த ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நமக்கு இதுதான் டெட்ராய்ட் ஆஃப் ஆசியா வச்சு சென்னை. வாகன தொழிற்சாலைகள் அந்த அளவுக்கு இருக்கு. திருப்பூர் பக்கம் போனோம்னா பனியன் கம்பெனி, கோயம்புத்தூர்ல டெக்ஸ்டைலு, கிரைண்டரு, அந்த மாதிரி ஏகப்பட்ட மோட்டாரு, மின் மோட்டார்கள், அந்த அளவுக்கு பிசினஸ். மதுரை சவுத்துல பார்த்தோம்னா அது ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி. இப்படி எல்லா பக்கமே நம்ம வந்து வளர்ந்துருப்போம். அதை நல்லா பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா அந்த சமவட்டார வளர்ச்சி. ஸோ ஃபிஸ்கல் பாலிசியை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஒன்ஸ் நான் இதில் ஒன்று சொல்லிட்டேன்னா அடுத்தடுத்த வீடியோ வரும்போது, அடுத்த டாபிக் வரும்போது இதை அப்படியே குறைச்சிக்கிட்டு இதை நம்ம பேசியிருக்கிறோம், அப்போ இதை நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம். அடுத்து நம்ம வந்து பிவைக்கு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, டேஷ் ஆனது பொது வருவாய், செலவு திட்டம் ஆகியவற்றில் விரும்பத்தக்க விளைவுகளை தருவதற்கும் தேசிய வருமானம், உற்பத்தி மற்றும் வேலையை பார்க்கறதில் விரும்பத்தகாத விளைவுகளை தடுப்பதற்கும் காரணமாக உள்ளது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வந்து பார்த்தோம். அதை அப்படியே டைரக்டா எடுத்து போட்டிருக்காங்க. ஆர்தர் ஸ்மித்தோட டெஃபினிஷனு புக்ல இருக்கு, அப்படியே அதை காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்து பியூலரோட என்ன சொல்லியிருக்காரு, பிஸ்கல் பாலிசியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரா. அதுல பொது நிதி, செலவு, வரி, பாரோவிங்கு, நிதி நிர்வாகம் இருக்கு. அது அப்படியே தான் கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ முதல்ல இதுக்கு என்ன, பிஸ்கல் பாலிசி தான் இதெல்லாம் டீல் பண்ணுது, அவ்வளவுதான், சிம்பிள். மானிட்டரி பாலிசி வராது, ஏன்னா அது பேங்க் சம்பந்தப்பட்டது. அடுத்து இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்னோட்டில் எது? பிஸ்கல் பாலிசி இன் இந்தியா இஸ் ஃபார்முலேட்டட் பை, யார் இதை உருவாக்குறா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், நிதி அமைச்சகம் தான் பிஸ்கல் பாலிசினா அது கவர்மெண்ட். பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பிளான் மட்டும் தான் பண்ணுவாங்க. செபி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்றான். ஆர்பிஐ பேங்கிங் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றாங்க. அப்போ இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அடுத்து எது வந்து பார்த்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பிஸ்கல் பாலிசி இல்லைன்னு கேட்கறாங்க. நிதி கொள்கையினுடைய கருவி அல்ல. கருவி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், ஹெட்டிங் வைஸா பார்த்தோம். நம்ம அதுல பட்ஜெட் என்பது அரசாங்கம் பண்ணக்கூடிய வரவு செலவு அறிக்கை, ஆண்டு வரவு செலவு அறிக்கை, ஆர்டிகல் 112 அதான் பட்ஜெட். ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது நமக்கு வரும். டாக்ஸேஷன், டாக்ஸ் அப்படிங்கிறது அரசுக்கு போகக்கூடிய வருவாயில வரி வருவாய், வரியற்ற வருவாயின்னு இருக்கு. வரி வருவாய், நேரடி வருவாய், மறைமுக வருவாயின்னு இருக்கு. அப்ப டாக்ஸேஷன் கண்டிப்பா வரும். பப்ளிக் டெப்ட், வரி மட்டுமே பத்த மாட்டேங்குதுங்க, கடன் வாங்கி தான் செலவு பண்ணோம்னா கடன், அதுவும் வந்து பாட்டு. பேங்க் ரேட் அப்படிங்கிறது பேங்க்னு வந்துச்சுனாவே நமக்கு வரல. ரிசர்வ் பேங்க்ல இருந்து வேற ஒரு எஸ்பிஐக்கோ ஹெச்டிஎஃப்சிக்கோ ரிசர்வ் பேங்க் கடன் கொடுக்கும் போது அதுக்கு அவங்க போடுற வட்டி தான் பேங்க் ரேட் அப்படிங்கிறது. அப்ப இதுக்கும் பிஸ்கல் பாலிசிக்கு சம்மந்தம் இல்லை, இது வந்து மானிட்டரி பாலிசியோட டூலு. அப்போ வராது. எது வராதுன்னு கேட்டிருக்கான். அடுத்த கேள்வி அதே டோன் அதே மாதிரியே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பிஸ்கல் பாலிசி, எது வரும்னு கேட்கறான். ஒரு கேள்வியை மறு வச்சு மாறு வேஸ்ட்ல பாருங்க, அதே தான் எடுத்து போட்டிருக்கான். இந்த இடத்துல பேங்க் ரேட் கொடுத்துட்டான், இங்க வந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துட்டான், பொது செலவு, டாக்ஸேஷன், பப்ளிக் டெப்ட். இதுல இடத்துல பட்ஜெட் இருந்தது முன்னாடி கேட்ட கேள்வி. அப்ப இந்த கேள்வியை பட்ஜெட்டுக்கு பதிலாக பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டு கேள்வியோட பேட்டர்ன் முன்னாடி வந்து எது வராதுன்னு கேட்டானா இப்ப எதெல்லாம் வரும்னு சொல்றான். பேங்க் ரேட்டை தவிர பாக்கி எல்லாமே வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்த கேள்வி பார்த்தோம்னா, நாட்டில் அதிக பணவீக்கம் நிலவும் சூழ்நிலையில், இப்ப நம்ம அந்த டாக்ஸேஷன்ல வந்து பார்த்தோம், வரி வந்து அதிகமா எப்ப பண்ணுவாங்க எப்ப குறைப்பாங்கன்னு சொல்லிட்டு. பணவீக்கம் அதிகமா இருந்தா வரியை அதிகப்படுத்தி நம்ம பணத்தை வாங்கிடணும். பணவீக்கம் குறைவா இருக்கு, மந்தமா இருக்கு, மந்தமா இருந்தா நம்ம என்ன பண்ணோம், வரியை குறைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அரசு வந்து பார்த்தோம்னா நமக்கு செலவு அதிகப்படுத்தி பணம் நம்ம கை கொண்டு வரணும். அப்ப இங்க என்ன சொல்றான், நாட்டில் அதிக பணவீக்கம் நிலவும் சூழலில் பொருத்தமான நிதி கொள்கை என்ன பண்ணணும், இன்க்ரீஸ்ட் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஆன் பப்ளிக் ப்ராஜெக்ட். நிறைய செலவு பண்ண முடியுமா, நிறைய எப்படி செலவு பண்ண முடியும், ஏன்னா அங்க இன்ஃபிளேஷன், நம்ம கையில் நிறைய பணம் இருக்கு. அப்ப அரசாங்கம் நிறைய செலவு பண்ணோம்னா நம்ம கையில பணம் நிறைய வந்துடும், வாங்கல் பொருள் இருக்காது. அப்ப இதை வந்து பண்ணக்கூடாது, இன்க்ரீஸ்ட் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஆன் பப்ளிக் ப்ராஜெக்ட்ல பண்ணக்கூடாது. ரிடக்ஷன் இன் த டாக்ஸஸ், வரியை குறைக்கிறதா. வரியை குறைச்சோம்னா ஏற்கனவே நம்ம கையில நிறைய பணம் வச்சு கஷ்டப்பட்டு இருக்கமே, வரியை வேற குறைச்சிட்டா இன்னும் நிறைய பணம் தான் நம்ம எப்படி செலவு பண்றது, பொருள் தாங்க இல்லையே. அப்ப இதையும் பண்ணக்கூடாது. அடுத்து மூணாவது, ரெடியூசிங் சப்சிடி, அரசு கொடுக்குற மானியத்தை கட் பண்ணு. சிலிண்டருக்கு மானியம் போதுப்பா, குறைச்சிரு, எதுக்கு தேவையில்லாம செலவு பண்றீங்க.
அப்படின்னு போகக்கூடிய மானியங்கள் கிவன் டு ஜெனரல் பப்ளிக் அண்ட் ஃபிர்ம்ஸ், அது தொழிற்சாலைகளுக்காக இருக்கலாம், உரம் உற்பத்தி பண்ணக்கூடிய உர தொழிற்சாலைகளுக்காக இருக்கலாம், இல்லை விவசாயிகளுக்கோ மக்களுக்கோ நேரடியாக போகக்கூடிய மானியமாக இருக்கலாம். அதை வந்து குறைச்சிட்டோம்னா நம்ம கையில் ஏற்கனவே பணம் நிறைய இருக்குல்ல, அப்போ இனிமே பணம் புதுசாக வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி, சுருக்க நிதி கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் கேட்டிருக்காங்க, நம்ம பார்த்தோம். அடுத்தது கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி. அப்படியே டைரக்டா +2 புக்ல இருக்கு. நிதி கொள்கையுடைய நோக்கங்கள் என்னன்னு கேட்டிருக்கான். நோக்கங்கள் நம்ம லைனா 7 பார்த்தோம். அதுல கேபிட்டல் ஃபார்மேஷன், மூலதன உருவாக்கம் இருந்துச்சு, சமமான பகிர்வு இருந்துச்சு, வேலை வாய்ப்பின்மை அப்படின்னு போட்டிருக்காங்க. வேலை வாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட், முழு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். அன்எம்ப்ளாய்மெண்டா நோக்கமா இருக்க போகுது, அப்ப இது வந்து வராது, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் தான் வரும்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு கொஸ்டின் சற்று ஒரு தப்பான கேள்வியை ஒன்றா எடுத்து உள்ள வைக்கணும், ஒரு புளியை தோண்டி வைக்கணும் நம்ம உழுகிறதுக்காக. அப்போ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் மாற்றிட்டாங்க. இதில் உழுகாம நம்ம தப்பிச்சு இங்கே வரணும். ரீஜனல் பேலன்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னேன். அதாவது பசுமை புரட்சியை சொல்லி எல்லா பக்கம் ஒரே மாதிரி வளரலங்க அப்படின்ட்டு. ஸோ சம வட்டார வளர்ச்சி இருக்கணும். அப்போ 1 to 4 இஸ் ஆன்சர். அடுத்தது த ஃபாலோவிங் இஸ் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி. திரும்பவும் நோக்கங்கள் கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா 4 இருக்கு, 4 ஆப்ஷன் 4 இருக்கு. அதுல இருந்து ஆப்ஷன் இருக்கு. இம்ப்ரூவிங் த growth performance ஆஃப் த எக்கனாமி, பொருளாதார வளர்ச்சி, growth ஆஃப் எக்கனாமி, எக்கனாமிக் growth அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம பார்த்தோம். அப்போ இது இருக்கு. என்ஷூரிங் சோசியல் ஜஸ்டிஸ், அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றது தான் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது, சமமான பகிர்வு. அப்போ அதுவும் இருக்கு, 2 கரெக்ட். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. அரசாங்கம் நமக்கே போட்டிருந்தா எக்ஸாம்லாம் கொடுத்து மகாத்மா காந்தி திட்டம் அதெல்லாம் வச்சு போட்டிருந்தாங்க. அப்போ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி அதுவும் இருக்கு. அதுக்கு தான் ஏற்றுமதியை அதிகப்படுத்தணும், இறக்குமதியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இதுக்கு ஆன்சரு 1 2 3 4. ஆனால் டிஎன்பிசி கொடுத்துருக்கு 1 and 2 ஒன்லி. தட் இஸ் ராங், திஸ் ஒன்லி கரெக்ட். அடுத்தது அக்கார்டிங் டு கீன்ஸ் ஃபிஸ்கல் பாலிசி எதுக்காக? கீன்ஸ் வந்து ஃபிஸ்கல் பாலிசியோட மெயினா எதை வச்சிருக்காருன்னா வளர்ச்சி, growth, ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் growth, வளர்ச்சி விகிதம் நிலையா இருக்கணும்ப்பா. அதுதான் கீன்ஸினுடைய ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ், ஜேம் கீன்ஸ். அடுத்தது ஒரு மேட்ச் கொஸ்டின், ஃபிஸ்கல் பாலிசி எது சம்மந்தப்பட்டது? ஜஸ்ட் நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம். அதுல முதல் இன்ஸ்ட்ருமெண்ட் டாக்ஸேஷன். அப்ப இதுல எதுவுமே தெரியாட்டியும் பரவாயில்ல, ஃபிஸ்கல் பாலிசினா வரி சம்பந்தப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சா போதும். இங்க ஆன்சர்ல அழகா லட்டு மாதிரி இருக்கு 4 அப்படின்ட்டு போட்டு அடுத்தது போயிடலாம். நம்ம எக்ஸாம்பிள் அப்படி போகலாம், பட் இங்க நம்ம கத்துக்கணும்ல. மானிட்டரி பாலிசி அப்படின்னம்னா பேங்க் சம்பந்தப்பட்டது. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஒரு வங்கி ரிசர்வ் பேங்க்ல எவ்வளவு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அதே வங்கி அவங்களே எவ்வளவு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, எஸ்எல்ஆர். இந்த எஸ்எல்ஆரும் சிஆர்ஆரும் பேங்கோட ஒரு பார்ட், மானிட்டரி பாலிசியோட ஒரு டூல். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இது ரெண்டெல்லாம் அவுடேட்டட் ஆகி போச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நரசிம்மன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி 1998 நினைக்கிறேன், லாஃப் அப்படிமா, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, லாஃப். அதன்படி ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ தான் இன்னைக்கு ஹாட் டாபிக்கா இருக்கும். அதை தான் அதிகப்படுத்தி கரெக்டாக வந்து ரிசர்வ் பேங்க் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ என்ன பண்றாங்க? ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், ஸோ இஷ்யூ ஆஃப் கரன்சி, பணத்தை பிரிண்ட் பண்றது 4 இடத்துல ஆர்பிஐ வந்து பிரிண்ட் பண்றாங்க. அந்த மானிட்டரி பாலிசி நம்ம வந்து பார்ப்போம். அதையும் எடுக்கிறேன் நான். சல்போனி வெஸ்ட் பெங்கால், கர்நாடகாவில் மைசூரு, மத்திய பிரதேசத்தில் தேவாஸ், அதுக்கப்புறம் நாசிக்கு மகாராஷ்டிரா, 4 இடத்துல பிரிண்ட் பண்ணி கண்டெய்னரா எடுத்துட்டு போய் 4000 இடத்துக்கு மேல மணி செஸ்ட் அப்படிங்கிற இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த மணி செஸ்ட்ல இருந்து எல்லா பேங்குக்கும் ஆர்பிஐ வந்து கேஷ் வந்து கொடுப்பாங்க. இப்ப கூட பிளாஸ்டிக் நோட்டு வந்து 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அப்ப கரன்சி பிரிண்டிங் வந்து யார் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐ தான் பண்ணுவாங்க. தென் கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கடனை வந்து கட்டுப்படுத்துறது, கடன் விநியோகம். ஸோ கடனை ரேஷனிங் கரெக்டாக ஒரு அளவுப்படுத்துறது. ஆக்சுவலாக அந்த கடனை கரெக்டாக அளவுப்படுத்துறதுமே ரிசர்வ் பேங்க் தான் பண்ணுவாங்க. பட் இவங்க சின்னதாக பிரித்து போட்டிருக்காங்க. அதில் பெரிய லெவலில் பார்க்கும்போது மானிட்டரி பாலிசி அப்படின்னா கேசிஆர் ஒரு மானிட்டரி பாலிசி ஒரு பார்ட்டு, ஆர்பிஐ அப்படின்னா கரன்சி இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், ஜேஎம் கீன்ஸினுடைய புக்கு அது நம்ம 12th புக்லேயே கொடுத்துருக்காங்க. 1936 அவர் அந்த புக்கை வந்து எழுதினாருன்னு சொல்லிட்டு
ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. ஸோ மற்றதுக்காக நான் வைக்கல, இவருக்காக தான் வச்சேன் நான். ஸோ ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. அதே மாதிரி ஆடம் ஸ்மித்துக்கு வந்து பார்த்தோம்னா வெல்த் ஆஃப் நேஷன் 1776 ஆடம் ஸ்மித்துக்கு முக்கியமான ஒன்று. எக்கனாமியில இவங்க 2 பேருமே பெரிய ஆள். அதுவும் கெய்ன்ஸனுடைய தலையாய மாணவர் தான் நம்முடைய VK.RV ராவ். முதலில் அறிவியல் முறைப்படி நமக்கு நாட்டு வருமானத்தை கண்டுபிடிச்சோம் 1931. ஸோ அவ்வளோதான் இந்த டாபிக்கு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம பட்ஜெட்டு எப்படி எனாக்ட் பண்ணுறது, பட்ஜெட்டோடைய ஸ்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத, அது வந்து பாலிட்டிக் எக்கனாமிக் இருக்கக்கூடிய ஒரு பாலம், இணைப்பு பாலம். பார்லிமெண்ட்டோடைய டாபிக் வந்து நம்ம லட்சுமியன் புக்லேயே பார்க்கும்பொழுது அதில் ஒரு ஓரமாக கடைசியாக முடியும் போது நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட்ஜெட் எப்படி எனாக்ட் பண்ணுறாங்க, பட்ஜெட் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, அதோட ஆர்டர் பண்ணு, அதுவும் வித் PI கூட நம்ம வந்து வச்சு பார்த்துடலாம். அடுத்த டாபிக்ல வந்து பார்ப்போம். இது ஒரு சீரீஸாக போகுது, அதனால இதுல இருந்தே நீங்க வந்து பார்த்துட்டே இருங்க, தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ.